நான் பைபேக் ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி ஏகப்பட்ட பைபேக் வீடியோ வந்து போட்டுவிட்டாங்க. அதனால் அதிக மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு நியூஸும் வந்து பார்க்கலாம். இந்த சுப்ரஜித் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க போர்ட் மீட்டிங்கில் பைபேக் என்ன அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. பட் இது வந்து ஃபண்டமெண்டலாக நான் செக் பண்ணும்போது ஸ்டாக் சூப்பராக இருந்ததுனால, அதுவும் இல்லாமல் ரிவர்ஸ் பேட்டர்னும் எடுத்து வால்யூம் நல்லா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடலான்னு வந்து டிசைட் பண்ணி இப்போ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது. பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சலும் இருந்திருக்கு, நல்ல வால்யூமும் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்து 44% மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ 5% வச்சுருக்காங்க. டிஏயும் இதில் வந்து வச்சுருக்காங்க இப்போ 17% கிட்ட. பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா 32 வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட ஃபினான்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவு எனக்கு நல்லா இருக்குது. பட் நீங்கள் வந்து நான் சொல்கிறதுங்கிறதுக்காக பார்க்க வேணாம், நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போனஸ் லாஸ்ட்டாக 2010 1:1 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2004 வேறு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டும் வேறு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாப் டக்கர் ஸ்டாக்காக வேறு இருக்குது. நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 65% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ROE டிக்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐ வந்து நல்லா பை பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7, அந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ ஓரளவு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு 14ஆம் தேதி வந்து செக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் நான் வந்து டேட்டா போடுறேன். பைபேக் அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுறேன்னா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பைபேக்னால் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்ன பெனிஃபிஷியல் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்த்து பயன்பெறுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.